எக்கோ ஆத்தா ஓ வந்திருக்குது ஆத்தாவா? ஆமாண்டா. ஓம் சக்தி பராசக்தி. ஆட்சி அமைத்தது தூய சக்தி. ஐயோ இது எங்க கேட்ட மாதிரி இருக்கே. அது இப்படி வராது இந்த டயலாக். ஆனா தீய சக்தியோடைய வலிமையினாலதானே இப்ப தூய சக்தி ஆட்சி அமைச்சிருக்கு. அதனால நான் அப்படி சொன்னேன். ஆக அப்படி இல்ல, தூய சக்தி கிட்ட வந்ததுனால அவங்களும் தூய சக்தியா மாறிட்டாங்க அப்படின்னு பொத்தாம் பொதுவா சொல்லிட முடியாதுல்ல. ஏன்னா பெரும்பான்மை நிரூபிக்கல. நேத்து வரைக்கும் ஏன் இன்னைக்கு 4 மணி வரைக்குமே அப்படியே ஊசி முனையில இருந்துச்சு ரிசல்ட் என்ன ஆகும்னு. இந்த முஸ்லீம் லீக் வர்றாங்க போறாங்க திரும்பி வர்றாங்க. இப்ப மறுபடியும் வந்துட்டாங்க. பிசிகா கொடுத்தா நாங்களும் கொடுப்போம் அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்திருக்காங்க போல. போனா நானும் வருவேன். ஸ்கூல்ல எல்லாம் நம்ம சொல்லிப்போம்ல, நாளைக்கு லீவா இருந்தா என்ன சொல்லிட்டேன், நானும் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி போல. அந்த மாதிரி நீ கேண்டீன் போறப்ப நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க போறீங்கன்னா சொல்லுங்க, அடுத்த நிமிஷம் நாங்க வர்றோம். நீங்க போகலையா, நாங்க வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இத்தனைக்கும் விசிகா 4 நிபந்தனை வச்சாங்க. சிஎம் பதவி வேணும், கேபினெட்ல பிளேஸ் வேணும், சொல்லவே இல்லை என்னென்ன முடிவு நிபந்தனையற்ற முடிவுன்னு தான் சொல்லியிருக்காங்க. கிரீன் சிக்னல் யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா முன்னாள் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லும் போதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. முக ஸ்டாலின், எம்.கே. ஸ்டாலின் அவங்கள்ட்ட இருந்து கிரீன் சிக்னல் வந்து பெருந்தன்மையோட சொல்லியிருக்காருப்பா. நாங்க இந்த சிக்கல் கொடுக்க மாட்டோம், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஆமா, புதிய அரசுக்கு வர வாழ்த்துக்கள் பெருந்தன்மையோட சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியும் நிறைய பெருந்தன்மையை நம்ம பார்த்திருக்கோம். இவர் என்னதான் அங்கிள் சார் அப்படின்னு கூப்பிட்டா கூட ஆக்சுவலி இப்ப எனக்கு இதான் தோணுது, இவ்வளவு தூரம் இந்த ஆட்சி இந்த தேர்தல் சமயத்துல விஜய் அவ்வளவு வாய் கொடுத்தாரு, அவ்வளவு சவால் விட்டாரு முக ஸ்டாலின் அவர்கள்கிட்ட. இப்போ இந்த சமயத்துல பாஜக எதிர்த்து குரல் கொடுக்கல, ஆளுநர் எதிர்த்து குரல் கொடுக்கல, சொல்லப்போனா வாயில இருந்து பாஜக அப்படின்ற வார்த்தையே வரல. ஆளுநரை கூட எதிர்க்கல. நாங்க தான் 108 வாங்கிட்டோம், பெரும்பான்மையை நிரூபிக்க போறோம், நீங்க ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு அழைப்பு விடுங்க, அப்புறமா நாங்க நிரூபிச்சுக்கிறோம் அப்படின்னு இந்த இடத்துல முக ஸ்டாலின் இருந்திருந்தா அந்த இதே வேற மாதிரி சீனே வேற மாதிரி இருக்கும். ஆளுநரே ஓட விட்டுருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பாத்துருக்கோம். டிஎம்கே கவர்னரே ஓட விட்டாங்க. ஆனா டிவிகே கவர்னரை அடிப்பணிஞ்சிட்டாங்க. கவர்னர் தான் டிவிகேவை ஓட விடுறாங்க. கிண்டில இருந்து தெளிவா தெரியுது. இப்போ இதனாலதான் எல்லாரும் சொல்றாங்க இவர் பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கிறாரோ, பாஜகவோட கைப்பிடியில தான் தமிழக வெற்றி கழகம் இருக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை இருக்கலாம். ஏன்னா நான் நடந்ததெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படித்தானே தெரியுது. இது வரைக்கும் நடந்த நிகழ்வுலாம் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. எப்பவுமே திமுக என்ன சொல்லுவாங்கன்னா பாஜக அரசு பாசிசம் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. ஆனா இவங்க அப்படி சொல்லவே இல்லை. அதுவும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பாசிசம் பாயசம் புடிச்சு போய் அதோட இனிப்பு புடிச்சு போய் தமிழக வெற்றி கழகம் குரல் எழுப்பி இருக்காங்க. எம்.கே. ஸ்டாலின் கேட்டிருக்காங்க, இப்ப என்ன பாசிச பாயசம் இப்ப மட்டும் இனிக்குதா, இப்ப டேஸ்டா இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் டிவிகே தரப்புல இருந்து தான் வரணும். கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அப்ப இல்ல, அப்ப என்ன சொல்லுவாங்க, அங்கிள் இப்ப நாங்க ஆட்சி அமைச்சிட்டோம் பாத்தீங்களா அங்கிள் அப்படின்னு முக ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வேணா வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிபிஐ சிபிஎம் இவங்க ஆதரவு தான் தெரிவிக்கிறாங்க. கூட்டணி டிஎம்கேல தான் தொடருவாங்க. அங்கிருந்து கழட்டிட்டு வரலாம். இதுல பெருந்தன்மை முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தான், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் தான். ஏன்னா தங்கிட்ட இருக்க ஒரு கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளை போய் ஆதரவு கொடுங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் இல்லாம சொல்லியிருக்காரு அப்படின்றது பெரிய விஷயமா இருக்கு. அதோட இல்லாம மக்கள் தீர்ப்புக்கு நாங்க மரியாதை கொடுக்கணும். கனிமொழி எம்பி அவர்களாக இருக்கட்டும், இல்ல முக ஸ்டாலினாக இருக்கட்டும், 2 பேருமே மக்கள் தீர்ப்பை நாங்க மதிக்கிறோம், அதை நாங்க வரவேற்கிறோம். அதனால அவங்கதான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆட்சி கட்டல விஜயை உட்கார வைங்க அப்படின்ற மாதிரி இவங்க சைட்ல இருந்தும் பிரஷர் போயிருக்கு. ஏன்னா ஆளுநரோட ஆட்சி நடக்கக்கூடாது, பாஜக நம்மள ஆளக்கூடாது அப்படின்ற ஒரு தலைவர் ஆட்சி நடக்கக்கூடாது அப்படின்றதுனாலதான் திமுக தமிழ்நாட்டு நம்மளோட ஆட்சியில தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இந்த வேலை எல்லாம் பண்ணிருக்காங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தா மதவாத சக்திகள் உள்ள வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மணிப்பூர் அங்கெல்லாம் பாக்கலையா நடந்தத, எவ்வளவு இன்ன வரைக்கும் கலவரமா சொல்ற விஷயம் 100% உண்மை. திமுகவோட தயவு இல்லாம தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க இந்த டைம் முடிஞ்சிருக்காது. போராட்டம் பண்ண வேணா அவங்க ரெடியா இருந்தாங்களே தவிர ஆளுநரை எதிர்த்து கேள்வி கேட்க ரெடியா இல்ல. தலைமையே ரெடியா இல்ல. எனக்கு இதுல இன்னொரு வருத்தம் என்னன்னா, விஜய் மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நன்றி தெரிவிக்கல. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரிவிக்கல. ஆனா பெருந்தன்மையா கொளத்தூர்ல போய் முதலமைச்சர் எனக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு நன்றி, அந்த தொகுதியில 8000 வாக்கு வித்தியாசத்துல அவர் தோல்வி அடைந்தாலும் கூட அந்த இடத்துல போயிட்டு எனக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டீங்களோ அவங்களுக்கு எல்லாம் நன்றி அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது பாக்குற நமக்கே ரொம்ப கஷ்டமா தான். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கண்ணீர் விட்டு எழுதாங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாரும் துரோகம் பண்ணிட்டாங்க, நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணுவாங்க நாங்க நினைக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அவங்க கொடுத்த அந்த முடிஞ்சது அந்த ரியாக்ஷனை ரீக்ரியேட் பண்ணி அவர் போட்டு குளத்தூர்ல நின்னாங்கல்ல, அவங்க டிவிகே வேட்பாளர் அவர் கண்டிப்பா டிவிகே திமுக அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ணல, கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிட்டு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்கையை செஞ்சாரே தவிர
இன்னொரு அதையே கட்சியை recreate பண்ணி இவங்க பண்ணி வந்து போடல. பயங்கரமா கலாய்ச்சாங்க. இதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அரசியல் வாழ்க்கை அரசியல் நிகழ்வு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திருக்கோம், பரப்புரையின் போதும் சரி, அந்த மாநாடு பொதுக்கூட்டமும் சரி. விஜய் வந்து அடுத்தடுத்து செய்தியாளர்களை ஃபர்ஸ்ட் சந்திக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு தவிர்க்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே, இதுக்கப்புறம் முதலமைச்சரா வந்துட்டார், கண்டிப்பா செய்தியாளர்கள் சந்திப்பு அப்படிங்கறத விஜய் நடத்தியே ஆகணும். கேமராவை பார்த்து வந்து ஓட்டிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், மத்தியில வந்து பார்த்திருக்கோம், பிஜேபி பார்த்திருக்கோம், மோடி அவர்களை பார்த்திருக்கோம். இது வரைக்கும் பிரஸ் மீட் அவங்க கொடுத்ததா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. உங்களுக்கு எதுவும் இருக்கா? கேமரா பார்த்தாலே வந்து இது பண்ண மாட்டாங்க. ஒருவேளை ரோலிங் ஆக்ஷன் அதெல்லாம் சொன்னாதான் பேசுவாங்களா? ஸ்டேஜ்ல மட்டும் நம்ம ஒரு டிராமாட்டிக்கா வந்து இதுவும் பண்ணாம ரியாலிட்டிக்கா வந்து நம்ம பண்ணணும். அந்த மக்களை சந்திக்கணும். மக்களை சந்திக்கிறத விட செய்தியாளர்களை சந்திப்புல வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒவ்வொரு தொகுதிக்கா போய் மக்களை சந்திப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இல்லாம இப்ப ஆட்சி அமைச்சிட்டாங்க, டிவிக்கே ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஒரு ஆக்சுவலி இப்ப 120 தொகுதிகள் அவங்க கிட்ட இருக்குது. ஏன்னா 120 பேர் வந்து வந்துட்டாங்க. ஏன்னா 108ல இருந்து 5, அதுக்கப்புறம் 2, 2, 4 அப்படின்னு கூடி வந்துட்டாங்க. 120 தொகுதிகள் வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்குது. நம்புங்க, நிஜமா வந்துட்டாங்க. ஆனா இதுக்கெல்லாம் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டது டிஎம்கே தான் வந்து ஆதரவு கொடுத்தாங்க, கிரீன் சிக்னல் கொடுத்தாங்க. அது மூலமா அவர் சொன்னாரு திமுக வந்து ஒரு தீய சக்தி, அதாவது ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தினாரு. இப்ப அந்த தீய சக்தி தான் அந்த ஒரு தூய சக்திக்கு வந்து வாழ்க்கையே கொடுத்திருக்கு அப்படின்றது இந்த இடத்துல நிரூபணம் ஆகியிருக்கு. இந்த 4 நாளா வந்து ரொம்பவே பரபரப்பான சூழல திக் நிமிடங்கள் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. அந்த 4ஆம் தேதியில இருந்து 4 டைம் வந்து ஆளுநர் மாளிகைக்கு வீட்டுக்கு வந்து விஜய் போயிட்டு இருந்திருக்காரு. ரொம்பவே அந்த ரேபிடோ போவாங்கல்ல, அது மாதிரி தான் கால் டாக்ஸி ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு இருந்தாரு. இப்ப விஜய் டிஎம்கே உடைய ஆதரவால முதலமைச்சர் அமைக்க போறாரு அப்படின்ற விஷயம் வந்து அது மட்டும் இல்லாம நிதித்துறையை அவருடைய நேரடி கட்டுப்பாட்டுல அவர் கொண்டு வர போறதா வந்து செய்திகளும் வந்திருக்கு. ஒவ்வொரு துறையை ஒதுக்குவாங்கல்ல ஒவ்வொருத்தருக்கும் சபாநாயகர் அப்படி இப்படின்னு. அதுல விஜய் வந்து நிதித்துறையை டைரக்டா அவர் வந்து கையாள போறாரு, அவருடைய பார்வையில வச்சுக்க போறாருன்ற மாதிரி செய்திகளும் இருக்கு. ஆமா, பாக்கலாம் இவர் எந்த அளவுக்கு வந்து மாற்றத்தை கொண்டு வர போறாரு. ஏன்னா மாற்றத்தை நோக்கி தானே வந்தாரு. சோ இப்போ புது மாற்றமா திமுக ஒரு வாரமாவே நம்ம இந்த மாற்றங்கள் வந்து பாத்துக்கிட்டோம். திமுக தனியாளா நான் வர்றேன், பாட்டுலயே வந்து தன்னந்தனி ஆளு அப்படின்னு தான் சொன்னாரு. நான் தன்னந்தனி ஆளால எதுவும் பண்ண முடியாது, கூட்டணி வேணும் அப்படின்ற மாதிரி ஆளுநர் பலவாட்டி சொல்லி அனுப்பிட்டாரு. 118 வாப்பா, சும்மா வந்துகிட்டு இருக்காதப்பா அப்படின்ற மாதிரி புரட்டிலே அடிக்காத குறையா சொல்லி ஓட விட்டாரு. அதான் ஒரு ஸ்கூல் பசங்க வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டா, இது தப்பு போ மறுபடியும் போயிட்டு வா, திருப்பி கரெக்ஷன், இது தப்பா போட்டுருக்கு, ஃபார்முலா தப்பு போ அப்படின்னு சொல்லி வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் திருப்பி அழைச்சி வச்சாரு. கடைசியா நான் கூட நினைச்சேன் ஒருவேளை வந்து ஆளுநர் மாளிகை கிண்டில இருந்து பனையூருக்கு மாத்திடுவாங்களோ, ஏன்னா அவரால் போக முடியாதுல, ஒரு நாள் போனா மறுநாள் போக முடியாது. இல்ல நான் குத்தி எல்லாம் காட்டல, விஜயால அப்படி டிராவல் எல்லாம் பண்ணிட முடியாது. அதனால ஆளுநர் மாளிகையை வந்து கிண்டில இருந்து தூக்கிட்டு போய் பனையூர்ல வைக்க வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கான லெட்டராவது இவங்க ரெடி பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி நினைச்சேன். கடைசியா விசிக்கவும் ஆதரவு கொடுத்தாங்க. அவர் வந்து கிளம்பிடுவாருன்னு நினைச்சாங்க. ஆளுநர் வந்து கேரளா போறதா கேள்விப்பட்டோம், அதுக்குள்ள ஏதோ ஒரு முடிவு வந்துருச்சு, பாப்போம். இதுக்கப்புறம் வந்து விஜய் எல்லாம் சொல்ல முடியாது. முதலமைச்சர் அவர்கள் இதுக்கப்புறம் நடிகர்னு நம்ம வந்து சொல்லிட முடியாது. தமிழக வெற்றி கழக தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சருமான விஜய் அவர்கள், சி ஜோசப் விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி தான் இதற்கப்புறம் வந்து சொல்லணும். இதற்கு வந்து விதை போட்டது வந்து டிஎம்கே. அது வந்து ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் கண்டிப்பா அதுதான் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாலேயே குதிரை பேரம் இது மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து காதுல வந்து படுது. இது டிவிகே தொண்டர்கள், அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எந்த அளவுக்கு இதை பத்தி தெரியும், நாலேஜ் இருக்கும் அப்படின்றது தெரியல. இன்னும் ஆட்சியே அமைக்கல, அதுக்குள்ள வந்து இவ்வளவு கலாட்டா, இவ்வளவு கலைபரங்களா இருந்துச்சு. சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு அரசியல் வந்து யாருமே பாத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் நடக்கும், முடிஞ்சிடும், இவங்க ஆட்சி அமைப்பாங்க, ஆட்சி அமைக்க மாட்டாங்க, தெரிஞ்சிடும். ஆனா இவர் வந்து மெஜாரிட்டியில வந்து ஒரு தனிப்பெரும் கட்சியா வந்தா கூட இவர் ஆட்சி அமைப்பாரா மாட்டாரா, யாரு கைக்கு போகுது, ஐயோ அந்த கன்ஃபியூஷன்ல நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பாத்துட்டோம். வதந்திகள்லாம் வந்துச்சு, ஏடிஎம்கே டிஎம்கே வந்து ஜாயிண்ட் ஆக போறாங்க, அவங்களுக்கு அந்த பதவி இவங்களுக்கு இந்த பதவி, அவ்வளவுதான் முடிஞ்சது சோழின்ற மாதிரி எல்லாம் வந்தது. அதுல இதுக்குள்ள வேற காமராஜர் தூக்கி ஒளிச்சு வச்சுட்டாங்க பூ அப்படிலாம் ஒருத்தர் வந்து கதறி அழுதாரு. ஒரு எம்எல்ஏ இருந்தாரேப்பா, அவரே அழுப்பா தூக்குனது, ஒண்ணு கண்ணே இருந்துச்சு, அதையும் தூக்கிட்டீங்களா பூ அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு எம்எல்ஏ வரார் வழி விடுங்கோ, ஒரே ஒரு எம்எல்ஏ வரார் வழி விடுங்கோ அப்படின்ற மாதிரி அவரை காணும் கடத்திட்டாங்க. கிணத்த காணுங்கன்ற வடிவேல் சொல்லுவாரு ஒரு படத்துல, அது மாதிரி எம்எல்ஏவை காணும் பண்ணவரு மறுபடியும் பார்த்தா எம்எல்ஏ கிடைச்சாரு. கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காரு ஆளுநர் கிட்ட, சார் என்னோட எம்எல்ஏவை காணும் சார், கண்டுபிடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு. ஆக மொத்தம் இந்த ஒரு வாரமா ஆளுநரை தூங்க விடல வந்து யாரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனா ஒரு வழியா ஆட்சி வந்து அமைய போகுது. விஜய் சார் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்க போறாரு, முதலமைச்சரா பதவியேற்க போறாரு.
பட் இது வாழ்த்துக்கள் தானே. வந்த ஃபர்ஸ்ட் தேர்தலை சந்திச்சு அவர் வந்து முதலமைச்சராக போறாரு. ஆனா என்ன, பாஜக எதிர்த்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. பாஜகன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த பாஜகவை எதிர்த்து அவர் வந்து குரல் கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு தகுதியானவர் அப்படின்னு யாருக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்பவே அந்த டிஎம்சி இருந்து லெட்டர் வந்து வந்துடுச்சு, எங்களுடைய இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், அந்த மும்மொழி கொள்கையை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. ஏன்னா இந்த தேர்தல் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட வந்து பாஜகவுக்கு வந்து ஆதரவா இருந்துட்டாரு. ஆனா எதிர்த்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிஎம்கே மட்டும்தான். ஒரு விஷயத்துல கூட ஒத்துழைக்காம அவங்க அவ்வளோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா கூட நாங்க எங்களோட நிலைப்பாடு இதுதான் அப்படிங்கறதுல தெளிவா இருந்தாரு. ஏன்னா மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நிதி கொடுப்போம், கல்விக்கான நிதி உங்களுக்கு தரப்படும் அப்படின்றதையும் தாண்டி நீங்க நிதி கொடுக்கலன்னா என்ன நாங்க தர்றோம் அப்படின்னு மாநில நிதியில இருந்து எடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் இது வரைக்கும் செஞ்சிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்னைக்கு 12th வந்து 90% மேல அவங்க வந்து மார்க் கொடுத்துருக்காங்க, 92 above கொடுத்துருக்காங்க. 10th அதே மாதிரி தான் வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், லேப்டாப் கொடுக்கறது, சைக்கிள் கொடுக்கறது, எவ்வளவோ திட்டங்கள் வந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்காக அவங்க வந்து எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களும் எவ்வளவோ அச்சீவ் பண்ணிட்டு வர்றாங்க, நாசா வரைக்கும் போயிட்டு வர்றாங்க. சோ இதெல்லாம் வந்து டிஎம்கே ஆட்சியில தான் வந்து சாத்தியம். இது இப்ப டிவிகே ஆட்சியில இது கண்டினியூ ஆகுமா இல்ல இவங்க வந்து கண்டிப்பா இந்த விஷயத்துல வந்து விஜய் அவர்கள் வந்து ஏதாவது பாஜக சைடு போற மாதிரி இருந்தா கண்டிப்பா டிஎம்கே விட மாட்டாங்க. ஏன்னா ஆளும் கட்சியா இருக்கும் போதே திமுக வந்து விரட்டுன்னு விரட்டினாங்க. இப்ப எதிர்கட்சியா வேற இருக்க போறாங்க. இப்ப வந்து ஏற்கனவே பாஜக மட்டும்தான் விரட்டிட்டு இருந்தாங்க. பட் இப்ப வந்து டிவிகேவையும் சேர்த்து வந்து விரட்டுவாங்க அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆமா, இன்னொரு விஷயம் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இப்ப மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தாங்க. இப்ப இருக்க தமிழ்நாட்டுடைய கடன் சுமையில 11 லட்சம் கோடி கடன் இருக்கு, அதனால 2500 உங்களால கொடுக்க முடியுமா என்னன்னு தெரியல, ஆனா நான் மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்த அந்த 1000 ரூபாயை நீங்க வந்து கண்டினியூ பண்ணணும், அதை தடை பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை ஒண்ணு கொடுத்திருந்தாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிடும் ஆட்சி அமைச்சிருவாங்க, ஏன்னா அவங்களுடைய ஆளுங்களை வந்து கொடுத்துட்டாங்க, சப்போர்ட்டுக்கு பண்ணிட்டாங்க, கிரீன் சிக்னல் வந்து இங்க இருந்து வந்ததுனால இங்க ஆட்சி அமையுது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் கொடுத்துட்டு இருந்த அந்த மகளிர் உரிமை தொகையை நீங்க கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு நல்ல மனசு இருக்கு. ஏன்னா நான் கொடுத்துட்டு இருந்தேன்ப்பா. ஏன்னா இது வரைக்கும் அந்த 1000 ரூபாய் வச்சு நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து எதிர்பார்த்து காத்திருந்தாங்க, என்ன எப்போ நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்னு. 1000 ரூபான்றது பெரிய காசு இல்லதான், இருந்தாலும் ஏதோ மொபைல் ரீசார்ஜ் பண்ணவோ இல்ல டிவி ரீசார்ஜ் பண்ணவோ ஏதோ ஒரு சில விஷயங்களுக்கு அந்த 1000 ரூபாய் காசு வந்து தேவைப்பட்டுச்சு. அதையே வந்து விமர்சிச்சாங்க, இலவசங்கள் வேண்டாம், இலவசங்கள் எதற்குன்னு விமர்சிச்சவங்க அதையே கண்டிப்பா இந்த விஷயம் நானும் நிறைய பார்த்தேன். ஏன்னா டிவிக்கு வந்து இலவசங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு விமர்சனமா வச்சு கிண்டல் பண்ணாங்க. பட் ஆனா அதே விமர்சனத்தை தாண்டி இவர் வந்து அது இலவசங்களை வச்சுதான் இப்ப வந்து ஆட்சி அமைச்சிருக்காரு. டிஎம்கே 1000 வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ஏடிஎம்கே 2000 சொன்னோன்னா டிவிக்கு வந்து 2500 அப்படின்னாங்க. நிதித்துறையை விஜய் நேரடி கட்டுப்பாட்டுல எடுக்க போறாரு அப்படிங்கும் போது கடன் சுமை அவருக்கு தெரியும், இன்னைக்கு இருக்கிற ஜிடிபி ரேட்டும் அவருக்கு தெரியும், பொருளாதார வளர்ச்சி. இதுக்குள்ள எப்படி 6 சிலிண்டர் கொடுப்பாரு ஒரு குடும்பத்துக்கு? ஃபர்ஸ்ட் 2500 கொடுக்குறாரா, இலவச அந்த பஸ் பயணங்கள் கொடுக்குறாரா அப்படின்ட்டு பார்ப்போம். தங்க வைக்கிற விலைக்கு தாய்மாமன் தங்க அண்ணன் சீரு இவ்வளவு இருக்கு, இதெல்லாம் செய்வாரா என்னன்னு தெரியல. எதிர்கட்சியா இருக்கிறது டிஎம்கே அப்படின்றதுனால கண்டிப்பா அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க, இவ்வளவு வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஏற்கனவே ஆட்சியில இல்லாம அரசியல்ல இல்லாம விஜய் அவ்வளவு கேள்வியை கேட்டுட்டாரு. இவங்க பல காலமா இருக்காங்க அரசியல்ல, அவங்க எப்படி கேள்வி கேட்பாங்க. எனக்கு என்னன்னா இதெல்லாம் அவரால் தாக்கு பிடிக்க முடியுமா? ஏன்னா ஒரு பக்கம் டெல்லியில இருந்து பிரஷர் வரலாம், மோடி கிட்ட இருந்து வரலாம், பிஜேபி கிட்ட இருந்து வரலாம், அமித்ஷா கிட்ட இருந்து வரலாம். விஜய் வந்து பயப்படாம இருக்கணும். கண்டிப்பா பாஜகவுக்கு பயந்துகிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் ஒத்துக்கவே கூடாது. எதிர்த்து நாம தான் ஆட்சிக்கு இருக்கும்னு தெரிஞ்சிடுச்சு. ஒண்ணு டிஎம்கே கூட சப்போர்ட்டா இருந்து பாஜகவை எதிர்க்கணும், இல்லனா டிஎம்கே கூட வந்து இல்லனா கண்டிப்பா டிஎம்கே கிட்ட கத்துக்கணும். அவங்க எப்படி இந்த 5 வருஷம் இருந்தாங்க, பாஜகவை உள்ள வர விடாம எப்படி இருந்தாங்க அப்படிங்கறது கண்டிப்பா கத்துக்கணும். இதுல சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பும் வந்து வரலாம். விஜய் ஆட்சி அமைச்சதுல என்னுடைய நாலேஜுக்கு சிறுபான்மையினர் சொல்லக்கூடிய இந்து முஸ்லிம்களுக்கு பாதிப்புகள் வரலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. சோ பார்க்கலாம். ஏன்னா விஜய் வந்து நல்லது பண்ணா சந்தோஷம், யாரா இருந்தாலும் சந்தோஷம். பட் பார்க்கலாம். ஏன்னா திரைப்படத்துல வந்து ஹீரோவுடைய வெற்றியோட படம் வந்து முடிஞ்சிரும், ஆனா இங்க வந்து படம் முடியல, இதுக்கு அப்புறம் தான் படமே தொடருது. இதுக்கப்புறம் மெயின் பிக்சர்ஸே இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது டீசர் தான், ட்ரெய்லரோ மெயின் பிக்சரோ இதுக்கு அப்புறம் தான் இருக்கு. அவருடைய ஃபேன்ஸ் கொஞ்சம் அறிவோட நடந்துக்கணும், தற்குறித்தனமா நடந்துக்க கூடாது. இந்த விஷயம் என்னன்னா அவர் ஆட்சி அமைச்சிட்டார் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். 2 பேர் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் தான் நினைக்கிறேன், அவங்க வந்து அருவா வச்சுக்கிட்டு மிரட்டல் விடுக்கிறாங்க, வெட்டிடுவேன். இந்த மாதிரி வெறித்தனம் கொண்ட செயல்கள்லாம் செய்யாம அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்க்கணும். விஜய் ஆட்சி அமைச்சிட்டாரு, தமிழகத்தை பார்த்து பாரு அப்படின்னு விட்டுட்டு உங்க குடும்பத்தை உங்களுடைய தொழிலை நீங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிடணும். சரி பார்க்கலாம்.
சோ இது வந்து இப்போதைக்கு நடந்திருக்கு. பாப்பா என்னைக்கு பதவியேற்க போறாரு, சிஎம்ஆ கையெழுத்து போட போறாரு, அவரோட முதல் கையெழுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரியல. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மட்டும் இல்லாம டிஎம்கே வெர்சஸ் டிவிகே எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதே மாதிரி இந்த பாசிச பாயாசம் வந்து விஜய்க்கு இனிக்குதா இல்ல கசக்குதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க வந்து எங்களுக்கு சொல்லிடுங்க. இதோட நாங்க கிளம்புறோம். இன்னொரு நாள் வந்து நாங்க உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.